ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்க்கறதுனால இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பாருங்கள். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை உங்கள் ராசி வர வரைக்கும். அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நாளுக்குடையவர் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறாருங்க. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர 4ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி யோகமான ஒரு அமைப்பு காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. மேலும் இன்றைய தினம் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியும் நடக்காத சில விஷயங்களை இன்றைய தினம் நடத்தி காட்டக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்கிறது. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் இணக்கமாக அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இப்பொழுது சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இப்பொழுது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். பூர்வீகமாக காலங்காலமாக உங்களுக்கு சில சொத்துக்கள் பிரச்சனையோடயே இருக்குது, உங்க கைக்கே கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ கோர்ட் கேஸ் நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக நல்ல ரிசல்ட் கிடைத்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விடுங்க. ரொம்ப வருஷமா நடக்காத அந்த பிரச்சனைகள் எல்லாம், தீராத பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். வியாபாரிகள் இன்றைய தினம் கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். அவசரப்படாம விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். உங்க இல்லத்தில் இப்பொழுது திருமணங்கள் நடத்த முடியுங்க. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தமான தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதனால் உங்க குடும்பத்துல யாருக்காவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போது நீங்க தாராளமாக அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நீங்க என்ன காரியங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் எண்ணிய விதத்துல முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உங்களது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். செலவுகளுடைய தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். மனசுல தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் தாராளமாக பெற முடியும். ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் எண்ணிய காரியங்கள் கைகூடுங்கிறதுனால ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக எழுதி நீங்கள் ஒவ்வொன்றாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மன அமைதி பெறணும் அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்லாம் உங்கள் மனசில் நீங்கள் தூக்கி எறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்பொழுது உங்கள் வீட்டுக்கான உங்களது இருப்பிடம் எதுவோ அதுக்கான சில முதலீடுகள் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக நீங்கள் சிரித்து பேசி கலகலப்பாக மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் சின்ன சின்ன அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது கூட்டாளிகளை நீங்கள் புதிதாக வியாபாரத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டாம். கூட்டாளிகளிடமிருந்து விலகி இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க. புதிய கூட்டாளிகளை நீங்கள் கொஞ்சம் சேர்க்காமல் கொஞ்சம் டிலே பண்ணுறது ரொம்ப அவசியங்க. இப்போ நீங்கள் அது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சில பேர் உங்கள் காதலர்கிட்ட உங்களை பற்றி தவறாக சொல்லக்கூடுங்க, அல்லது உங்ககிட்ட உங்கள் காதலர் பற்றி சில பேர் தவறான சில விஷயங்களை கூறக்கூடும். அப்பொழுது கூறும்போது நீங்கள் உடனடியாக அதை அப்படியே நம்பக்கூடாதுங்க. விசாரித்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளணுங்க. அதுக்கு உங்கள் காதலர் கூட உட்காந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது அவசியம். ஸோ அவசரப்படக்கூடாதுங்க. காதல் வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா
நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனைகளை முதல்ல வாங்கணுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் எந்த வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த வேலையில் அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படும்போது வேறு லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் இதை அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலையினுடைய அனுபவம் கண்டிப்பாக மிகச்சிறப்பான நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கும் எதிர்காலத்துக்காக கொண்டு வந்து தரும். இப்பொழுது திருமண மாணவர்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில மூன்றாம் நபர் சில பேர் சில சண்டை சச்சரவுகள் இழுத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விட நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உட்காந்து உங்களுடைய பிரச்சனைகள் ஷேர் பண்ணிக்கிறது அவசியங்க. உங்களது வளர்ச்சிக்கு ஏணிப்படியாக இருந்தவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். இப்பொழுது தொழிலில் புதிதாக பார்ட்னர் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனால் நிதானித்து தான் அதை பற்றி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். அதுக்கு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக குடும்ப டென்ஷனை நீங்கள் குறைச்சிக்க முடியும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரிய வெற்றிகள் நிறைய இன்னைக்கு இருக்குங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. நீங்கள் ஆடம்பர விரும்பியாக இன்னைக்கு மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்மளும் இப்படி ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஆடம்பரமான செலவுகள் மூலமாக தன நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்று தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும். நினைச்ச காரியங்களை நினைச்சபடி முடிக்கக்கூடிய ஒரு நாள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்கள் செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. உங்களோட சகோதரர்கள் என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்கள் முயற்சிகள் செய்யும் போது சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. இன்னும் வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து விடுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.